பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் ராமநாதபுரத்தில் கல்கிணற்று வலசை என்கிற கிராமத்தில் உள்ள மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பரிசு பொருட்களை அடுக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் சங்கீதா. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கல்கிணற்று வலசை என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியிலே, அதாவது குழந்தைகளுக்கான ஒரு தொடக்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய பள்ளியிலே திமுக சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் வாரிசு அமைச்சர் உதயநிதியினுடைய பிறந்தநாள் நலத்திட்டங்கள் என்கிற பெயரிலே தேர்தலுக்கு பரிசுகள் வழங்குவதற்காக அந்த பள்ளி முழுவதையும் குடோன் போல குழந்தைகள் அமர்வதற்கு இடமில்லாமல் பரிசு பொருட்களாக அடுக்கி வைத்திருக்கிறார். திமுகவினர் தேர்தல் நாடகத்தை பிறந்தநாள் நாடகமாக அரங்கேற்றி தமிழகம் முழுவதும் இதுபோன்று பரிசு பொருட்களை தற்போதே வழங்குவதற்கு தயாராகி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இந்த பரிசு பொருட்களை வழங்கி இதுபோன்று தனியார் மண்டபங்களிலும் அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் திமுகவினுடைய குடோன்களை போன்று மாற்றி இருக்கிறார்கள். குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியிலே அமர்வதற்கோ வெளியில் நடமாடுவதற்கோ இடமில்லாத வகையில் லாரிகளை வைத்தும் பரிசு பொருட்களை வைத்தும் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய அலுவலகம் போல மாற்றி இருப்பதைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி முழுவதும் அந்த பள்ளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பரிசு பொருட்களையும் மிகப்பெரிய லாரியை கொண்டு ஏற்றி சென்று ஒவ்வொரு பகுதியிலும் விநியோகம் செய்யக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பள்ளி முழுவதுமே பரிசு பொருட்களாக குறிப்பாக சில்வர் பாத்திரங்கள், ஏராளமான பாத்திரங்கள் அந்த பள்ளி முழுவதுமையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இதே ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அந்த பகுதியிலே ஏறக்குறைய ஒரு தனியார் மண்டபத்தை குத்தகைக்கு எடுத்து அந்த தனியார் மண்டபம் முழுவதுமாக இதே போன்ற பரிசு பொருட்களை அவர்கள் அடுக்கி வைத்து ஒவ்வொரு பகுதிக்காக, குறிப்பாக ரேஷன் கடைகள் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் வைத்து அந்த அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக கொண்டு சென்று அந்த பரிசு பொருட்களை டோக்கன் வழங்கி விநியோகம் செய்திருக்கிறார். கேட்டால் உதயநிதியினுடைய பிறந்தநாள் பரிசாக இதை வழங்குகிறோம் என்கிற பெயரில் தேர்தல் நாடகத்தை திமுகவினர் தற்போதே அரங்கேற்ற தொடங்கிவிட்டார்கள். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் பரிசு பொருட்கள் வழங்கக்கூடிய காட்சி என்பது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுகவினர் அத்துமீறி இதுபோன்று செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தேர்தல் அறிவித்து விட்டால் பரிசு பொருட்களை கொண்டு செல்ல முடியாது. மத்திய பாதுகாப்பு படை மற்றும் மாநில காவல்துறை அதே போல் மாநில அதிகாரிகளுடைய துணையோடு பல்வேறு பகுதிகளில் சோதனை நடக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இதுபோன்று தேர்தலுக்கு முன்பாகவே இதுபோன்று திமுகவினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஏராளமான இடங்களில் பரிசு பொருட்களை வாரி குவித்து தனியார் மண்டபங்கள், அரசு பள்ளிகள், கல்லூரிகளிலே குத்தகைக்கு எடுத்து, அதாவது அந்த பள்ளிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக தங்கள் ஆட்சி என்பதாலும் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கையிலே வைத்திருப்பதாலும் இதுபோன்ற அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒரு தொடக்க பள்ளியில் கூட மாணவர்கள் படிக்க முடியாத அளவிற்கு திமுக அரசினுடைய அரசியல் என்பது இருக்கிறது என்றால் இவர்கள் எப்படி கல்வியை வளர்ப்பார்கள்? இவர்கள்தான் கல்வியினுடைய பிதாமகர்கள் என்று மேடை போட்டு முழங்குகிறார்கள் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.